ராணியம்மா, இதுவா தெய்வீக சபை? எதற்காக வைத்தீர்கள்? என்ன காரணம்? அள்ளி ராணியாக வட்டவள் தன்னுடைய அண்ணனை துதிக்க மாயக்கண்ணன் சவனாடி வருவதற்காக மகள் விளக்கு திருப்பதிலோ மகள் விளக்கு இந்த சபையில வந்திருக்கிறேன். எந்த வார்த்தை அவனுக்கு போய்க்க வரப்போதா? கிருஷ்ணமூர்த்தியே வடக்கமலையான பச்சை மேனியான கண்ணா சாமி கடா சுத்த தலைமலை திருப்பதில இருந்து வாங்குற சாமி இவ்வளவு துட்டு வச்சிருக்கிற ஒரு 300 ரூபாய் சட்டை வாங்கி போடணும் வரதான சாமி ஏடா பெருமாளே டேய் சாமி நீ அடிக்கிற இவங்க எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க நான் நேரா போயிடுவேன் அச்சனா நான் டொக்க ஃபெயிலியர் எப்படிவா சாமி யாரா மேல உனக்கு அப்பேற்பட்ட கோவம் நான் ஒரு கடவுள் என் மேல உனக்கு என்ன கோவம் லட்டுல நெய்யா கலக்காத மாட்டு கோயிப்ப கலக்கிறியா சாமி அது நான் கிடையாது சாமி நான் சாமி கிருஷ்ணமூர்த்தி அங்கே கவுச்சு சாப்பிடாருமா நீங்க சொல்லுமா இந்து தானே கிருஷ்ணமூர்த்தி கவுச்சு சாப்பிடாரா இவன் போய்கிற துண்டு கிருஷ்ணமூர்த்தி வேணுங்கிறா சாமி அது நான் சாப்பிடல
எப்படி ராசிக்கிறாங்க என்ன பார்த்துட்டு சாமி யாரும் ஹெல்மெட் கையில் வச்சு போடு சுவாமி சாமி போய் சூத்துமே ஏன்டா என்ன இப்படி அவமானப்படுத்துற 10 பேர் அடி ஊரா மட்டும் தாலியா கூட அர்த்தம் உண்டின்னு போறாங்களா சாமி சாமி நெத்தடிய பாத்துக்கிறேன் இப்ப மூக்கடி அடிக்க போறேன் மூக்கு அப்படியே கீழே வரப்போகுது வா சாமி கதையா சொல்லு சாமி இந்த கூடி கேள்வி அதை கேட்கறவங்களே இது போல சொல்றேன் ஒரு ஊர்ல இருந்தா ஊர்ல 10 பேர் இருப்பாங்க 5 பேர் நல்லா காமெடி பண்ணுன்னு சொல்லுவாங்க 5 பேரை கதை சொல்லுவான்னு சொல்லுவாங்க சரி சாமி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறதுதான் பப்புன்னு பெருமனே நைட்டுக்கு வேம்பத்து கண்ணியில பாத்துக்கலாம் சாமி சரி சொல்லு சாமி எங்கடா சொல்றதா வா சாமி அடிச்சுனே இருந்தா நான் எப்படிதான் கதை சொல்ல முடியும் அதையே சொல்லிட்டு போ சாமி அப்படி என் பேரு 7 மணியில வாயக்குள்ள எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஆமா எனக்கு அவதாரமா 10 மச்ச கூர்மா வராக பலராம பரசுராம இப்படி இந்த உலகத்திலே 10வது அவதாரம் கொண்டவன் இந்த கோபாலக்கண்ணன் அப்படி என் தந்தையோ வசுதேவர் என் தாயோ தேவகி அம்மையார் வசுதேவருக்கு தேவைக்கு பிறந்தவர்கள் நாங்களும் 8 குழந்தைகள் 7 குழந்தைகளுக்கு முன்பதாக மாண்டு விட்டார்கள் 8வது நான் பிறந்து என் மாமன் கம்சகனை மறுத்தேன் ஆனால் என் தங்கிகளோ 8 பேர் 8 தங்கிகளை அர்ஜுனனுக்கு நான் கூட்டி கொடுத்தேன் சரி இருந்தாலும் என் தங்கையாக விடக்கூடிய அள்ளி மகாராணிக்கு ஆபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது நான் விரைவாக சென்று என் தங்கை அள்ளி இடத்தில் தெரிவிக்கணும் தங்கை அள்ளிடா நான் எதற்காக தென்மலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? இந்தியாவிலும் உனக்கோ ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆமா. எப்படி என்றால் துரியோதனன் செய்த வஞ்சகத்தால் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் சென்றிருக்கிறாங்க உன் கணவன்மார்கள் ஐவராஜாக்களும். அப்படி இருக்க நேரத்திலே அன்று ஒரு நாளிலே துரியோதனன் என் அண்ணன் பலராம சக்கரவர்த்தி சுபத்ராவை தருவேன் ஒப்பத்தாமலை மாற்றி விட்டான். அதை கண்டறிந்து பாண்டவர்கள் இல்லாத நேரத்தில் சுபத்ராவை அடைய வேண்டும். சுபத்ராவை மானபங்கம் செய்தால் பாண்டவர் கானகத்திலே மாண்டு விடுவார் என்று துரியோதனன் அதோ வந்து கொண்டிருக்கிறார் தென்மதுரை. அதற்காக நீ கோபம் மீறி துரியோதனை வாழெடுத்து கொண்டு விட்டால் அக்கா திரௌபதி சபதம் பெற்றிருக்கிறார். 18வது போர்க்களத்திலே துரியோதனன் மாள வேண்டும். அவன் மணிக்குடை எடுத்த மாலையாகவும் அவன் விழாவிலும் எடுத்து சீப்பாவும் அக்கா பாண்டவர்கிட்ட சபதம் திரௌபதி சபதம் பழிக்க வேண்டும். அதுக்காக துரியோதனன் வந்து கொண்டிருக்கிறான். 10 படி உள்ள ஏரியை ஒன்று செய்து அதாவது வீட்டுக்கு பின்புறமாக வைத்து அதோ மாடி மீது இருக்கிறார் சுமரா சொன்னான். துரியோதனாகப்பட்டவன் அந்த படி ஏறுவான். நான் பார்த்துக் கொள்கிறேன். சென்று வாங்க சோழிகளா எப்படி என்றால் துரியோதனன் நம்ம நாடி வந்து குடிக்கிறார். ஆமா வந்து நேரத்தில் துரியோதனன் சுபத்ரை காண வேண்டும் என்று சொல்லும் போது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணுமா? காலில டமால் வெட்டான் அவனிடத்தில் பொன் பொருட்கள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு வந்த பிறகு சுபத்ரை